அயலி கதவு தட்டினதுமே வந்துட்டு ரித்திகா தான் நினச்சிட்டு வா கண்ணுக்குட்டி உள்ள அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்றாரு கபிலன். கண்ணுக்குட்டி அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அப்படியே கரெக்டாக உள்ளே வராங்க நம்ம அயலி கபிலனை பார்த்தோன்னே, கபிலன் அயலி பார்த்தோன்னே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஷாக் ஆகி முறைச்சிக்கிறாங்க. ஏய், நீ என்னடா பண்ணுற எங்கள் வீட்டு கல்யாணத்துலன்னு அயலி கேட்க, ஏய் இது என்னோட கல்யாணம், நீ என்ன பண்ணுறது உன்னோட கல்யாணமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஏய் இது என்னோட தங்கச்சி கல்யாணம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரித்திகாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை நீதானான்னு ஷாக் ஆகுறாங்க. அட பாவி, நீ அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் தங்கச்சி என் குடும்பத்திலே கை வைக்கிறதுக்கு வந்துட்டியா? ஒழுங்கு மரியாதையாக அந்த கல்யாணத்தை விட்டு போயிடு, நானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் பாரு, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அயலி இது பண்ண. அயலி ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, தயவு செஞ்சு நான் முன்ன மாதிரி இல்லை, நான் எவ்வளோ திருந்திட்டேன். இப்போ ரித்திகா தான் என்னோடய ஒய்ஃப்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ மாறிட்டு நான் என் பிஸ்னஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நடக்க விடுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் பொறுக்கி அப்படின்னு சொல்லி கோவமாக திட்டுறாங்க. அப்போ வந்துட்டு கரெக்டாக அயலி கையை பிடிச்சிக்கிட்டு அவர் விட மாட்டேங்கிறார். ப்ளீஸ் அயலி நான் சொல்கிறது கேளு, இந்த கல்யாணத்தை நடத்த விடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டாரு. விட்ரா கையன்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அவர் கையை விடவே மாட்டேங்கிறாரு. கரெக்டாக இந்த ரித்திகா வந்துட்டு அவங்க துப்பட்டா மாட்டிகிட்டு இருந்ததை எடுத்துக்கிட்டு வராங்க. கரெக்டாக இவங்க வர நேரம் பார்த்து அயலி கையை உருவிட்டு பலார்னு கபிலனுக்கு ஒரு அடி கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு அப்படியே அம்மா அப்படின்னு கத்துறாங்க. அயலியும் கபிலனும் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் பின்னாடி இவங்க அயலியோட ரித்திகா வந்துட்டு ஓடி போயிட்டு அங்கே ஸ்டேஜில் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து ஷாம்லாம் பயந்துகிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுமோ ஏதாவது இதுக்கப்புறம்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்லம்மா வந்து அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரித்திகா வந்துட்டு எல்லாத்தையும் கலைச்சி தூக்கி போகிறாங்க. இந்த கல்யாணம் நடக்காது, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கோவமாக இது பண்ணுறாங்க. என்னாச்சுடி ஏன்டி இப்படி இது பண்ணு, அந்த அயலி கபிலனை அடிச்சிட்டா, அவ்வளோதான் இந்த கல்யாணம் நின்றுடும், என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. என்னடி சொல்கிறா, அயலி இது பண்ணிட்டாளா, இரு அவளுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அயலி பின்னாடியே வராங்க. பார்த்தோன்னே அப்படியே எல்லோரும் கோவமாக முறைச்சிட்ருக்காங்க. சித்தி இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது சித்தி, நிறுத்துங்க சித்தி இந்த கல்யாணத்தை அப்படின்னு சொல்ல பலார்னு ஒரு அடி கொடுக்குறாங்க அவங்க சித்தி. என்னடி நினச்சிட்ருக்க, ஏதோ நீயும் ட்ரை பண்ண இது பண்ண எதுவும் வேலைக்கு ஆகலன்னு இப்போ இது ஸ்ட்ரைட்டாக எதோ பண்ண ஆரம்பிச்சிட்டே, எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்கிறாங்க. சித்தி நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேட்காம இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதுக்குள்ளேயே அவங்க பாட்டி அவங்க அப்பா வந்துடுறாங்க. எதுக்காக பாட்டி கிரே ஏமா அப்படி சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொன்னாங்க. ஏய் யார் பையனை என்னடி சொல்கிறேன்ட்டு கபிலனோட அம்மா வராங்க, கூடவே இந்திராணி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வராங்க. என்ன சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் அந்த கபிலன் சரியான பொம்பளை பொறுக்கி, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக கபிலன் வந்து நிற்கிறாங்க. என்னடா நடக்குது கபிலா, இங்கே எனக்கு ஒன்றுமே புரியலையே, உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனைன்னு இந்திராணி கேட்க, உடனே வந்துட்டு இவன் சரியான பொறுக்கி பையன், இவன் காலேஜ்லேயே சரியான பொம்பளை பொறுக்கி, எல்லா பொண்ணுங்கிட்டேயும் தப்பாக நடந்திருக்கான் அப்படி இப்படின்னு சொல்ல, அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே கபிலன் வந்துட்டு ஓஹோ அக்கா, இங்கே நான் வந்துட்டு இந்த இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக பிறந்தது தான் தப்பு, உனக்கு தம்பியாகவும் இந்த இதுக்கு பேரனாகவும் பிறந்தது தான் தப்பு, என்னை வந்துட்டு எப்படியாவது லவ் பண்ண வச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்தா இந்த அயலி என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தா, அது வேலைக்காகலன்னு ஒன்று, இப்போ வந்து ஏதோ போய் சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போய் உன்னை உனக்கு நான் லவ் பண்ணேன்னா அப்படியே அவ்வளோதான், உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமாக இது பண்ணுறாங்க. ஏன்டி இப்படி பண்ணுற, இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு அலையிறேன்னா அவங்க சித்தி அத்தை எல்லாருமே திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அயலி வந்து இல்லை என் தங்கச்சி இந்த கல்யாணத்தை நடத்தவே விட மாட்டேன் சொல்கிறாங்க. இந்திராணி வந்து போது நிறுத்த அயலி, நீ சும்மா என் தம்பி மேலே பழிய போட்டிருக்காத, ஏதாவது ஆதாரம் இருந்தால் பேசி இல்லாட்டி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரித்திகா ஒழுங்கா இங்கே வந்து வெளியே போயிடுறீ அப்படின்னு சொல்ல, நீங்களும் சேர்ந்து போங்க, இந்த கல்யாணம் நிற்குதுன்னா அவங்க அம்மா கபிலனோட அம்மா ஒரு பக்கம் சொல்ல, இப்போ சந்தோஷமாடி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு அயலியை அடித்து அவங்க சித்தி இப்படி தள்ளி விடுறாங்க, போடி வெளியே அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ கரெக்டாக சிவா வந்து பிடிச்சிடுறாரு. ஓ இந்த அளவுக்கு ஆகிட்டிங்களா, வெரி குட் சூப்பரு, நீங்கள் எப்போ இது மாதிரி பண்ணுவீங்களோன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக அதை பண்ணிட்டீங்கன்னு கோவமாக இது பண்ணுறாங்க. இங்கே பார் என்ன கபிலா எப்படி இருக்க, உனக்கே தான் நீ நல்லா வசதியாக தான் இருப்ப, நல்லா நடிச்சுட்டு இது பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. சிவா இங்கே பாரு, நீ தேவையில்லாத இந்த விஷயத்தில் தலையிடாத, நீ இப்போது என்னோட தம்பி தான், நீ இதில் தலையிட்டு என்ன இது பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்ல, அக்கா நானும் இப்போ உங்கள் தம்பியை தான் பேசிகிட்டு இருக்கேன், இவன் ரொம்ப மோசமானவன், இவன் சரியான ஆதாரம் என்ன இருந்தால் பேசின ஆதாரம் தானே ஏதோ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறாரு. இவங்க பொண்ணுங்கிட்டேலாம் சிவா கபிலன் தப்பாக நடந்துக்கிட்டது, இது ஏஐக்கா, இது நல்லா ஏமாத்துறாங்க இவங்க, என் ஃபோட்டோ வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க மார்ஃபிங் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஓ அப்படியா, இவன் இந்த அளவுக்கு ஏமாத்துறானா, சரி ஃபோட்டோ வச்சுதான் எதாவது இது பண்ண முடியாது, உயிரோடு ஒரு ஆள் வந்து சாட்சி சொன்னால் அப்போ ஒத்துப்பீங்களா, அது எந்த ஏஐயும் இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அயலி கேட்க மொத்த பேருமே ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. அப்படி கண்டி நான் நிரூபிச்சினேன்னா அயலி கையில்
நீங்களும் இவங்களும் வந்துட்டு மன்னிப்பு கேட்டே ஆகணுன்ற மாதிரி சிவா சொல்கிறாங்க. சரி நான் மன்னிப்பு கேட்குறேன்ற மாதிரி இந்திரன் சொல்லிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.